வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவுல விவசாயிகளுக்கு உண்டான ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் என்னன்னா, தமிழக அரசு விவசாயிகளுக்கு திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த மகிழ்ச்சியான செய்திகள் அதை பற்றி தான் வீடியோவில் முக்கியமா பார்க்கலாம். சமீபத்திய அரசு செய்திகளின்படி விவசாய கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான புதிய தகவல்கள் வெளியாகிருக்கு. அரசியல் பிரமுகர் மாதவர்ச்சனா கூற்றுப்படி தமிழகத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி வழங்குவதற்கான மறுசீரமைப்பு மூன்றாம் கட்ட பட்டியல் தயாரிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு முழு தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடியும் வழங்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. ஜூன் 22ஆம் தேதியே விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு இந்த தள்ளுபடி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இந்த ஜூலை முதல் வாரத்துல இதற்கான அறிவிப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இடைக்கால பட்ஜெட்ல வெளியாகும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்று இன்னும் திரும்ப செலுத்தாதவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் என்பதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். பயனாளிகள் தகுதிகளை ஆய்வு செய்யும் பணிகள் மாவட்ட வாரியாக தொடங்கப்பட்டுள்ளதால் இது விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அமைந்துள்ளது. விவசாய கடன்கள் முழுமையான தள்ளுபடி. முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கான அறிவிப்பை எப்பொழுது வெளியிடுவார்? தேர்தல் வாக்குறுதிகள்ல பாத்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு கீழேனா 100%, 5 ஏக்கருக்கு மேலனா 50% அப்படின்றது. இதை உடனடியா எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. கண்டிப்பா இந்த மாற்றத்திற்கான காரணம் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 50,000 மற்றும் சிறு விவசாயிகளுக்கு 25,000 தள்ளுபடி மட்டுமே வழங்கப்பட்டது. விவசாயிகள் போராட்டம், பகுதி தள்ளுபடி ஏற்க மறுத்து தேர்தல் வாக்குறுதியின்படி முழு தள்ளுபடி கோரி அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் தீவிரமா போராடிட்டு இருக்காங்க. போராட்டத்தின் எதிரொலி சில நில அளவின் அடிப்படையில் 100% தள்ளுபடி வழங்க அரசு புதிய அதிரடி எடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு இந்த தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. மே 25 அறிவிக்கப்பட்ட பழைய முறை, அதாவது ஜூன் 15 75,000 கூட மாத்திட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா புதிய அப்டேட் 3ஆம் கட்ட பட்டியல் அரசு சார்பாக வெளியிடப்பாங்க. 5 ஏக்கருக்குள்ள எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் முழுமையா தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல எவ்வளவு கடன் வாங்கியிருந்தாலும் 50% தள்ளுபடி. புதிய தகுதி பட்டியல் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு, சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு சிறப்பு சலுகைகள், மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. நிலுவையில் உள்ள கூட்டுறவு வங்கி கடனை இப்பொழுது கட்ட வேண்டுமா அப்படின்னா, தவணை தேதி வந்துவிட்டது என்று பயந்து கட்டிவிட்டீர்களா? தயவுசெய்து உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. கட்டிய பணத்தை திரும்பவும் எடுக்கவும் முடியாது. இதுவரை கடனை திருப்பி செலுத்தவில்லையா? காத்திருக்கவும். புதிய தள்ளுபடி பட்டியல் இன்னும் ஒரு சில தினங்கள்ல முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போறாரு. அதுல உங்களுக்கு ஒரு டேட்டாபேஸ் இருக்கும். கூட்டுறவு வங்கிகள்ல நிலுவையில் உள்ள கடன் தள்ளுபடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. விரைவில் யாருக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடியை வழங்கலாம் அப்படின்ட்டு ஒரு டேட்டாபேஸ் ரெடியாயிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தள்ளுபடி கொடுக்க போறாங்க. மறுசீரமைப்பு தொடங்கிட்டாங்க. முந்தைய பகுதி தள்ளுபடிகள் உத்தரவுகள் நிறுத்தி வச்சிருக்காங்க. தரவுகள் எல்லாமே சரிபார்க்கிறாங்க. கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்றவர்களின் நில அளவுகள் நேரடியா சரிபார்க்கிறாங்க. பட்டியல் புதிய பட்டியல் தயாரிக்க 100% தகுதி தள்ளுபடிக்கான புதிய தகுதியானவர்களின் இறுதி பட்டியலை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் நேரடியாக இந்த மறுசீரமைப்பு பணிகள் எல்லாமே தொடங்கியாச்சு மக்களே. விவசாயிகள் இப்ப என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமா ஒரு சில 3 விதமான அறிவிப்புகளை நீங்க செய்ய வேண்டும். காத்திருப்பு காலம் எல்லாமே முடிஞ்சிச்சு. கூட்டுறவு வங்கிகளை நிலுவையில் உள்ள கடனை தற்போதைக்கு கட்ட வேண்டாம். புதிய பட்டியலுக்காக காத்திருங்க. பயனாளிகள் பட்டியல் வெளியான உங்கள் பெயர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க, இல்ல பேங்க்ல போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.